லவ்வரே இல்லாமல் இப்போ எதுக்கு நான் லவ் ஃபெயிலியர் சாங் ஃபீல் பண்ணுறேன். ஹேஷ்டாக் டீம் டின்னர், ஹேஷ்டாக் டின்னர் வைப்ஸ், ஹேஷ்டாக் சர்விங் லுக்ஸ், ஹேஷ்டாக் ஜஸ்ட் மீ வித் மை ஃபேன்ஸ். வாழ்கிறாங்க அந்த ஆள். யார் இது? கரெக்டாக கால் பண்ணுறீங்களேம்மா? ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைம்மா, உங்களை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக கால் பண்ணிட்டீங்களேன்னு கேட்டேன். எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நீ பார்த்து பத்திரமா இரு. நைட்லலாம் வெளியில் சுத்தாத என்ன? நைட்லாம் யாராவது வெளில சுற்றுவாங்களாம்மா? என்னம்மா பேசுகிறீங்க? சரி, இந்த சனிக்கிழமை வர முடியுமா உன்னால்? ராமேஸ்வரத்துக்கு போனால் உன் கல்யாணத்துக்கு நல்லதுன்னு நம்ம பாலாஜி ஜோசியர் அப்பா கிட்ட சொன்னாராம். நீ என்னப்பா சொல்கிற? இப்போ தான் வந்து இறங்கியிருக்கேன், அதுக்குள்ளே லீவா? அடுத்த மாதம் பார்த்துக்கலாமா? லேட் பண்ண வேண்டாமேன்னு பார்க்குறேன்டா, அதான். சரிம்மா, டிஎல் பிக்கப் பண்ண வந்துட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சரிப்பா. ஏய் ஹாய் கார்த்திக். ப்ரோ இந்த அப்புறம் எப்படி இருக்க? சுதந்திரமாக இருக்கேன் ப்ரோ. ஏன் எப்படி? அதெல்லாம் சொன்னால் புரியாது ப்ரோ. எங்கள் வீட்டில் வந்து இருந்து பாருங்கள் தெரியும். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனா கூட அதுக்கு நான் 3 மணி நேரம் எங்கள் அப்பா அம்மா பேசி கன்வின்ஸ் பண்ணோம். கேஜ் லைஃப் ப்ரோ. கேஜிஎஃபா? கேஜிஎஃப் இல்லை ப்ரோ, கேஜ் லைஃப், கூண்டுக்குள் வாழ்க்கை ப்ரோ. அப்புறம் நேற்று ஏதோ டீம் டின்னர் போயிருந்தீங்க போல், இன்ஸ்டாவில் போஸ்ட் பார்த்தேன். ஆமாம், ஃப்ரைடே போயிருந்தோம். அப்போ ஆல்ரெடி டீம் இன்ட்ரோ கிடச்சிச்சு இன்ஸ்டாவில். இல்லை ப்ரோ, உங்களை மட்டும் தான் பார்த்தேன். நீங்கள் இருக்கும்போது மற்றவங்க பக்கம் ஃபோக்கஸே போக மாட்டீங்க. அப்படியா சொல்கிற? ரொம்ப புகழ்றானே, நம்பலாமா? என்ன சொன்னாலும் நம்புகிறான். என்ன ப்ரோ, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு? நம்ம வீடு இங்கே இருக்கு. சாரி ப்ரோ. சார் மேல் போர்ஷன் உங்களுது. அப்போ எழுதி கொடுத்துருவீங்களா? சார் என்ன சார்? ஏண்டா? வா வீட்டை பார்க்கலாம். உள்ள வாங்க சார். இந்த இடம் எதுவும் பிரச்சனை இருக்காது, நீங்களும் அதே மாதிரி பார்த்து இருந்துக்கோங்க. பார்த்துக்கலாம் சார். ப்ரோ பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்ன சார் பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாரு இவரு? ப்ளே பாய் சார், எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இது ப்ளே பாயா? அந்த ப்ளே பாயில் சார், விளையாட்டு பையன் சொல்ல வந்தேன். அவன் பாட்டு இருக்கிறன்னு தெரியாமல் ஒரு மாதம் இருந்துட்டு போயிடுவான். நான் சொன்னதா கரெக்டு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான். நம்மள எல்லாம் வந்து பாருங்க. அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், ஹவுஸ் ஓனர் எப்படி? யூ செட்டில்டா? சார் ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். கார்த்திக், நம்ம டீமில் தீமா தெரியுமா உனக்கு? யாரு ப்ரோ? அந்த பிங்க் குர்த்தி, ஒயிட் இயர்ரிங், ஒயிட் போட்டு, கோல்டன் வாட்ச், ப்ரௌன் பீப்ரோஸ் போட்டு ஒருத்தவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களா? என்னடா என்ன தவிர வேறு யாரையும் பார்க்கல சொன்னியே, இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற? இல்லை ப்ரோ, நீங்கள் திடீர்னு கேட்கும்போது. சரி, ரொம்ப கஷ்டப்படாத. அவங்க தான் இங்கே பக்கத்துலாம் இருக்காங்க. இங்கேயா? அவ்வளோ பக்கத்துலாம் இல்லை. அதானே, டெய்லி இந்த பக்கம் தான் வருவாங்க. ஓ, யூ கேன் செக் வித் ஒன்ஸ். ஓஹோ, இஃப் பாசிபிள் நீ அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணுறேன் ப்ரோ. நான் செக் பண்ணுறேன் ப்ரோ. என் பேச்சவ மூச்சவ ஜானி வாக்கர் காச்சவ எவன்டாவன்? வணக்கம் தம்பி, நான் திலகம். என் பையன்தான் ஓனரு. சொல்லுங்கள் பாட்டி. நான் சும்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு தான்ப்பா வந்தேன். நான் கீழே தான் இருப்பேன், ஏதாச்சும் வேணா வந்து கேளுங்க. கண்டிப்பாக பாட்டி, தேங்க்யூ. சரிப்பா, நான் வரேன். பாட்டி ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இது எங்கள் வீட்டுக்கு அனுப்பினா பெரியவங்க இருக்காங்க, டிசிப்ளினாக இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை வரும். என்னையும் அப்பப்போ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க பாட்டி. சரிங்க, தேங்க்யூ பாட்டி. உலகத்தில் ஒரு மனுஷன் நிம்மதியாக ஸ்டாக் பண்ண முடியல. தம்பி, இங்க இங்க
இடியாப்பம் தம்பி இந்தா போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் நின்று பார்க்க மாட்டானே, காலில் வெந்நீரை கொட்டின மாதிரி ஓடுறான் கடந்துட்டு. தம்பி யாருப்பா? ரெண்டுக்கு வந்திருக்க பாட்டி, நேற்று பேசினமே. ஆ ஆமாம் ஆமாம், நேற்று பேசுனீங்க. எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்திப்பா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாட்டி, என் பேர் கார்த்திக், எழுதி வச்சுக்கோங்க. சரிப்பா. நான் கார்த்திக், யூ தீமா ரைட்? வேணாம், செஞ்சாக இருக்கும். ஐம் கார்த்திக், யுவர் நியூ டீம்மேட். தம்பி என்னாச்சு? என்னாச்சு? உடம்பு கிடம்பு என்ன சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. தம்பி நெய் பொங்கல் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு போறியாப்பா? இல்லை வேணாம் பாட்டி, டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன். ஐயோ பாட்டி, முன்னாடி அசிங்கமாக போயிடுச்சே. ஹாய், ஐ எம் தீமா. அப்போ நான் யாரு? சாரிங்க, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கார்த்திக். நைஸ் மீட்டிங் யூ கார்த்திக். அப்புறம் டுடே ஆஃப்டர் ஆஃபீஸ் ஏதாவது பிளான் இருக்கா? அதெல்லாம் பார்த்தேன், அழகாக இருந்தாலே இந்த பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு மீட்லேயே டேட்டா, இதே ஸ்பீடில் போனால் எப்படியும் ஒரு வாரத்தில் லவ், 2 மாதத்தில் என்கேஜ்மெண்ட்டு, 3 மாதத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும் போலையே. ஹலோ, என்ன கேட்டீங்க? ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க, ஏன் கேட்குறீங்க? இல்லை, பார்ட்டி ஷூஸ்லாம் போட்டு ஏறினீங்களே, லுக்ஸ் லைக் யூ ஆர் இன் ஃபுல் ஸ்பார்க்கிள் டுடே. ஓ இதுவா? தெரிலங்க, மேபி ஸ்பார்க்கிள் சூட்ஸ் மீ. வெரி கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்லாம் இல்லைங்க, கம்ஃபர்டபுள். உங்கள் கூட இருக்கப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதான். டோன்ட் ஜட்ஜ் மை பிளேலிஸ்ட். டூ லேட்டுங்க, ஆல்ரெடி ஜட்ஜ் அண்ட் ஐ எம் இம்ப்ரெஸ்ட். உங்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? அஃப்கோர்ஸ், மேபி வி ஆர் ஜஸ்ட் வாக்கிங் ஆன் த சேம் பாத். யா மேபி. பட் உங்களை பார்த்தா ஏரமன் ஃபேன் மாதிரி இல்லை. பின்ன ஏரமன் மாதிரியே இருக்கீங்க. ஓ மை காட். காம் அவுட் சைட், ஸ்டார்ம் இன்சைட். சொல்லுங்க ப்ரோ. ஹே கார்த்திக், கால்க்கு இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு, முடிச்சிடலாமா எப்படி? முடிச்சிடலாம் ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முடிச்சுடா இல்லை நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. சரி, நீ கன்டினியூ பண்ணு, நான் மற்றவங்களை கனெக்ட் பண்ணிட்டு வரேன். இடியாப்பம் இடியாப்பம் முதல்ல வந்தா 5 நிமிஷம் நின்று பேசிட்டு போவான். இப்பெல்லாம் கூப்பிட்டா கூட கண்டுக்கிறதே இல்லை. அப்படி அவர் கண்டுக்காத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? யார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்பா ஏன் இருமிட்டு இருக்க? வா, நம்ம தோட்டத்தில் துளசி இருக்கு, எடுத்துறேன் வா. பாட்டி ஒர்க்கில் இருக்கேன், அப்புறம் எடுத்துக்கிற விடுங்க. தம்பி சுவர் இருந்தால் தான்ப்பா சித்திரம் வரைய முடியும். ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ வா. பாட்டி நான் எதுவும் வரையில, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ப்ரைவசி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஓகே.
சரி வெயிட் பண்ணு, கூப்பிட்றேன். ஏய் கார்த்திக், என்னடா கோல்டு எப்படி இருக்கு? பரவாயில்ல ப்ரோ. சாரி, இன்னைக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண முடியல. அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, நீ கனெக்ட் பண்ணதே பெரிய விஷயம். சரி வா உள்ளே போகலாம். ஹாய் சிவம். ஓ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆமாம், இவன் ஏன் ஆடியோ லஞ்சுக்கு லேட்டாக வந்த ஹீரோ மாதிரி எல்லாருக்கிட்டையும் கை கொடுத்துட்டு இருக்கான்? ஏய் நீ வேற சும்மா இருடா. ஹாய் தீமா. கார்த்திக், அப்புறம் வீடெல்லாம் பழகிடுச்சா, செட் ஆகிடுச்சா எப்படி? வீடெல்லாம் ஓகே தான் ப்ரோ. ஆனால் அந்த கீழ் வீட்டு பூமர் பட்டி தொல்லை தான் தாங்க முடியல. அதான் ஒன்று நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி பேசிப்பாரு. அவங்க அம்மா பற்றி அவர்கிட்ட என்ன சொல்கிறது? இதில் மறதி வேற, ஒவ்வொரு விஷயத்தையும் 2-3 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. ஏய் ஃப்ரீயாக விட்றா, வயசுன்னு இதெல்லாம் காமன் தான். ஓகே காய்ஸ், லிசன். திஸ் ட்ரீட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் அவர் ஹார்ட் ஒர்க். கிளைண்ட் அப்ரிசியேஷன் ஹேண்டியாக வச்சுருந்தேன், எங்கே வச்சேன்னு தெரில. ப்ரோ அந்த துண்டு சீட்டு தானே கார் ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தேன், நான் போயிட்டுன்னு வரேன். கால் இட் நோட்ஸ், நாட் துண்டு சீட்டு. உட்காரு. எங்கே விட்டேன்? நோட்ஸ். கரெக்ட். ஆனால் அது இல்லை, ஹார்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் உங்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் பாசிபிளே இல்லை. ஸோ கமான் காய்ஸ், கிளாப். நம்மளே தான் கிளாப் பண்ணிக்கணுமா? வேறு யார் பண்ணுவோம், நம்ம தான் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டெட்லைன் மீட் பண்ணனால கிளைண்ட், மேனேஜ்மெண்ட் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிகாஸ் ஆஃப் அவர் குட் ஒர்க், ஒன் ஆஃப் அவர் டீம் மெம்பர் இஸ் கோயிங் டு சிங்கப்பூர், ப்ரொமோட்டட் as a lead to monitor our new project. Wow. I will let you know the name in a day or two. Sure. Thank you. கோல் மிஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி டீம் டின்னர் பதிலாக எனக்கு ஃபேர்வெல் டின்னர் தான் நடந்திருக்கும். இன்னும் எல்லாத்துக்கும் கை தட்டுறானுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ப்ரோ. எது என் ஃபேர்வெலா? பொழந்துருவேன். என்ன கார்த்திக், நமக்கு டின்னர் கிடச்சா போதும் சொல்கிறியா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, இவன் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஹே விக்னேஷ், ஹே ஆமாம், அந்த பிபிடி 5 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ண நீ? ஆமாம் ப்ரோ, என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்கூடாது. அப்போ வேணா விட்டுரு. இல்லை காமா ஏ யூஸ் பண்ணேன், அதான். குட், ரியலி குட். ஹே கார்த்திக், ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணுப்பா. என்கிட்ட பெர்மிஷன் கேட்கறலாம் வேணாம். அவன் கேட்கவே இல்லையே. இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்லி முடிங்க, நான் இருந்து சிரிச்சிட்டே போகிறேன். ஹே ஆன்சர் மேன், ஆல் திஸ் டாக்ஸ் கேன் வெயிட். சொல்லுமா. ஆர்த்தி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. இதை கேட்க தான் கால் பண்ணுறீங்களா காலையிலேருந்து? இல்லைப்பா, காலையில் பிபி கம்மியாயிடுச்சு, தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். அதான் உனக்கு கால் பண்ணேன். அப்புறம் பக்கத்து வீட்டு டீச்சர் அம்மா தான் வந்து பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்கப்பா. சாரிம்மா, நான் கால் எடுத்துருக்கணும். நீங்கள் உடம்பு பார்த்துக்கங்க, எதுனா இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள், நான் வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நீ உன் வேலையை பாரு. இன்னும் கொஞ்ச நாள் தானே, நீ வரும்போது வந்தால் போதும். இங்கே எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். கார்த்திக் போலாமா? டைம் ஆயிடுச்சு. ஷூர். ஏய் கார்த்திக், கணேஷ் கிட்ட ஏதோ ப்ரைவசி இல்லை, பாட்டி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த. இஸ் தட் வை யூ ஆர் லோ டுநைட்? அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வேற கால் எடுக்கல, அதான் கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. ஏய் என்னாச்சு? காலையில் லோ பிபினால தலை சுற்றி விழுந்திருக்காங்க. எனக்கு கால் பண்ணி நான் எடுக்கல. அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஓ மை காட், இப்போ எல்லாம் ஓகேயா? பிபி நார்மல் ஆகிடுச்சு, இப்போ அவங்க ஓகே தான். குட் டு நோ. எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. டோன்ட் வரி, ஷீல் பி ஃபைன். அண்ட் டோன்ட் லூஸ் யுவர் ஸ்பார்க்கிள். என்ன தம்பி, பயந்துட்டீங்களா? பயமா? பயந்தாங்க, என்ன பார்த்தா பயப்படும். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. ஆமாம் பாட்டி, டீம் டின்னர் இருந்தது, லேட் ஆயிடுச்சு. நீங்கள் தூங்கல? எனக்கு தூக்கம் வரல தம்பி, அதான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு வெயிட் பண்ணேன். எனக்கு தூக்கம் வருது பாட்டி, காலைல பேசலாம். சரிப்பா. ஐயோ, பார்த்து பார்த்து பார்த்துப்பா. ஒன்றும் இல்லை பாட்டி, ஜஸ்ட் ஸ்லிப் என்ன ஆகிட்டேன். தம்பி, என்ன தேடுறீங்க? கீ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பாட்டி. தீமா காரில் விட்டேன் போல. என்னப்பா, மணி 12 ஆகுது. நீ இங்கே கீழே தங்கிக்கிய. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு என்னப்பா ப்ராப்ளம்? அட வாப்பா, உட்காருங்க தம்பி, சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஐயோ பாட்டி, இப்போ தான் டின்னர் முடிச்சேன், நீங்கள் வேற. இந்த முறுக்கையா சாப்பிடுப்பா, என் கையால் நானே செஞ்சது.
என்னப்பா இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுதே. அம்மா கால் பண்ணாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நான் வேறு கால் பண்ணிட்டு எடுக்கல. ஓஹோ, அதுதான் கொஞ்சம். அதெல்லாம் அம்மா புரிஞ்சுப்பாங்க தம்பி. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே தான் சொன்னாங்க. எல்லாம் சரியாயிடும்பா, ஒன்றும் கவலைப்படாத. ஆமாம் பாட்டி, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி சொன்னதே இல்லையே. நீ கேட்டதே இல்லையேப்பா. இப்போ கேட்குறேன்ல, சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எங்களுக்கு 2 பசங்க, அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அவர் ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுவார். நான் ஸ்கூலில் பிரின்சிபல். ஸ்கூலில் நடந்ததை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஒரே ஜாலி தான் போலையே. ஆமாம், ஹாப்பியாக இருப்போம். இது என் பையன். அவன் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தது. எப்பயுமே அவர் கையிலேயே அவர் போட்டுட்ருப்பார். அப்புறம் ஏன் இங்கே விட்டு போயிட்டாரு? இது மட்டும் இல்லை, எங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு போயிட்டார். சாரி பாட்டி, எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அவர் இப்பயும் என் கூட தான் இருக்கார். என் பையன் அவன் கையில் மாட்டிகிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு அதெல்லாம் மறந்து போயிருக்கும், அதான் விட்டுட்டு போயிட்டான். பசங்க 2 பேரும் மெரிட்டில் யூஎஸ் போய் நல்ல வேலை ஃபேமிலின்னு செட்டில் ஆயிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து 2 வாரம் தங்கிட்டு போவாங்க. அந்த 2 வாரம் தான் இந்த வீட்டுக்கே உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணுறீங்களா பாட்டி? அப்போ தெரியல, எல்லாரும் வேலை படிப்புன்னு ஆளுக்கு ஒரு மூளைக்கு ஓடிட்டு இருந்தோம். டைம் ஓடுறத கவனிக்காமல் விட்டுட்டோம். நினச்ச மாதிரி பசங்களுக்கு வீடு, காரு, படிப்பு எல்லாம் கொடுத்தோம். நினச்சதை விட அதிகமாகவே சம்பாதிச்சிட்டோம். ஆனால் இப்போ யோசிச்சா இதெல்லாம் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணங்களை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. நாங்கள் சந்தோஷமாக பேசி சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்த அந்த டைம் இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காதுல்ல தம்பி. எல்லாம் மெமரிஸாக இன்னும் உங்ககிட்டே இருக்குல்ல பாட்டி? ஆமாப்பா, இன்றைக்கும் என் முகத்தில் இருக்கிற சிரிப்புக்கு அந்த மெமரிஸ் தான் காரணம். ஆனால் அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டே இருக்கு. அது என்னமோ தெரியல, உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் பையன் ஞாபகம் தான் எனக்கு வருது. ஆமாம் பாட்டி, நீங்கள் என்ன அப்பப்போ வீட்டை பூட்டு போயிடுறீங்க? வெளில எதுனா ஒர்க் பண்ணுறீங்களா? இந்த நிலமையில நான் என்ன வேலை செய்ய முடியும் தம்பி? நான் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்து தான் ரிட்டையர் ஆனேன். நான் ஒர்க் பண்ணும்போது என் ஜூனியராக ஜாயின் பண்ணவங்க தான் கலா. அவங்க ஃப்ளாட்டு தெருமுனையில் தான் இருக்குது. தனியாக இருக்கும்போது பேச்சு துணைக்கு அவன் மட்டும்தான் இருந்தா இவ்வளோ நாள். அதுதான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன் அவங்கள. சரி, நீ சாப்பிட்டு படுப்பா, விட்டா நான் பேசிகிட்டே இருப்பேன். சரி பாட்டி. தம்பி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்கள் பாட்டி. ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிற வரைக்கும் முடிஞ்சா டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போறியா? சரி, நீ தூங்குப்பா. ஏய் கணேஷ், சிங்கப்பூர் ஆன்சைட்க்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டார். ஓ, என்ன சொன்னீங்க? அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட், கம்ஸ் வித் ப்ரொமோஷனில். பட் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்டட்னா அப்புறம் ஏன் யோசிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதுமா? நம்மளால் முடியணும்ல. லேர்னிங்காக இருக்கும்ல. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் யோசிச்சு பண்ணு, அப்புறம் ரெக்ரெட் பண்ணாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, யார் சமைச்சானே தெரியாமல் கேஃபிட்டேரியாவில் சாப்பிட்றீங்க? யார் ட்ரைவ் பண்ணுறானே தெரியாமல் ஆஃபீஸ் ஷட்டில் ஜாலியாக மியூசிக் கேட்டு ரிலாக்ஸாக வரீங்க. ஏன்னா 2 வீக்ஸாக தான் தெரியும். டெய்லி ஃப்ரீயாக கேப் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இப்படி யாருனே தெரியாது எங்களெல்லாம் நம்புறீங்க. உங்களையா நீங்கள் நம்பக்கூடாது? இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. ஆனால் நம்ம டீம்லேருந்து வெளியே போயிட்டு வெல் எஸ்டாப்ளிஷ் COI டீமில் சர்வைவ் ஆக முடியுமான்னு யோசிக்கிறேன். எங்கேருந்து வரோங்கிறது முக்கியம் இல்லைங்க, நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறது தான் முக்கியம். நிறைய ஃபிலாசபிஸ் படிப்பியோ? இல்லை, ஃபார்வர்ட் மெசேஜஸ் படிப்பேன். அப்புறம் ஃபேமிலி மிஸ் பண்ணுவீங்கள்ல? அம்மா அப்பா வீடியோ கால் பண்ணிக்கலாம், ஆனாலும் கூட இருக்க மாதிரி வராதுல்ல. உனக்கு என்ன மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்னென்னா சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க? அப்படி இல்லை சி, நானும் உங்கள் சேம் மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் லாஸ்ட் ஃபியூ டேஸாக லைஃப்பில் அது மட்டும் முக்கியம் இல்லையோன்னு தோணுது. வேற என்ன முக்கியம்? முறுக்கும் நெய் பொங்கலுமா? அதுவும் தான். ஐ மீன், நமக்காக யோசித்து நமக்காகவே வாழ்கிற அந்த ஃபேமிலி, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் முக்கியம்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி என் தம்பி மட்டும்தான். நாங்கள் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம்.
எங்களுக்கு வேற யாரும் இல்லை. அவன் எஜுகேஷனுக்காக தான் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கன்சிடர் பண்ணுறேன். சொன்னதே இல்லையே. நீ கேட்டதே இல்லையே. உனக்கு லேட்டானா கால் பண்ண அப்பா இருக்காங்க, சாப்பிட்டியான்னு கேட்க அம்மா இருக்காங்க. யூ ஆல்வேஸ் ஹேவ் பீப்புள் டு திங்க் அண்ட் கேர் அபவுட் யூ. யூ ஹேவ் அ ஃபேமிலி கார்த்திக். அதெல்லாம் எங்களுக்கு வெறும் கனவு மட்டும்தான். உங்களுக்கெலாம் ஈஸியாக கிடைக்கிற அந்த அன்கண்டிஷனல் லவ் எங்களுக்கெலாம் ₹1,00,00,000 கொடுத்தாலும் இங்கே கிடைக்காது. See, maybe we are just walking on a different path now. Yeah, maybe. I think you are changed, Karthik. புரியல. No party shoes, no fashion, no sparkle. Maybe sparkle doesn't suits me anymore. Illa Karthik, I think now you stopped looking at the sparkle and started looking behind it. So night enna plan? லாஸ்ட் டே இங்கே பாட்டி கூட கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு தூங்கலான்னு இருக்கேன். That's nice. Finally we are here. அப்புறம் அடுத்து எங்கே எப்போ மீட் பண்ணுறோம்? நீங்கள் தான் சிங்கப்பூர் போகிறீங்க, நீங்கள் தான் சொல்லணும். ஹே, இன்னும் கன்ஃபார்மே ஆகல. ஜஸ்ட் இப்போ தான் கேட்டிருக்காரு. அப்படியே எங்கே போனாலும் நம்ம ஊரை மிஸ் பண்ணனா நான் என்ன பண்ணுறது? டோர் திறந்து தானே இருக்கு. ம் கார் டோரை சொன்னேன். பாய். see you soon. ஹலோ. என்னப்பா கிளம்பியாச்சா? ஆமாம் ப்ரோ, கீழே பாட்டி வீடு பூட்டியிருக்கு. அதான் வந்தால் சொல்லிட்டு போகலான்னு வெயிட் பண்ணுறேன். ஏய், உனக்கு பஸ் எத்தனை மணிக்கு? 5:30 ப்ரோ. ஆல்ரெடி 4:30 ஆயிடுச்சு. பஸ் மிஸ் பண்ணிட போகிறேன். கரெக்டு தான், சொல்லாமல் போனால் நல்லா இருக்காதேன்னு பார்க்குறேன். அப்புறம் அவங்க சன்னுக்கு கால் பண்ணி சொல்லிக்கலாம். அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ கிளம்பு, டைம் ஆகுது. ஓகே ப்ரோ. நான் ஒர்க் பண்ணும்போது என் ஜூனியராக ஜாயின் பண்ணவங்க தான் கலா. அவங்க ஃப்ளாட்டு தெருமுனையில் தான் இருக்குது. அண்ணா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. சார். இங்கே கலா எங்கள் அம்மா தான். நீங்கள்? நான் இங்கே தான் அவங்க ஃப்ரெண்டு திலகம் அவங்க வீட்டில் ரெண்ட்டுக்கு இருந்தேன். சரி, அதான் பாட்டி இங்கே வந்தாங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா ராமேஸ்வரம் போயிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயமா? பிரதர், ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இதில் என் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அவங்க வந்தால் கொஞ்சம் கால் பண்ண சொல்லுங்கள். சரி, நான் கால் பண்ண சொல்கிறேன். என்ன டைம்னாலும் பரவாயில்ல. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. போகலாண்ணா. ஆமாம், பஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். அங்கே டிப்போ வந்துட்டு கால் பண்ணுறேன். சரிடா. ராமேஸ்வரம் போக பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோமா? இந்த வீக்கெண்ட் நம்ம எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அப்பாட்ட சொல்லிடுங்க. என்ன அதிசயமா இருக்கு? மழை எதனா பெய்யுமா? ஏமா, ஹாப்பி தானே? ஆமாப்பா, நீயே டிக்கெட் புக் பண்ணியிருக்கே, நான் சொல்லாம. அதான் என்னன்னு கேட்குறேன். மழை பெஞ்சா மழையிலே போகலாமா? சரிடா.
சரிம்மா, அப்புறம் கூப்பிட்றேன். ஹலோ. ஹலோ, பையன் நீங்கள் தேடி வந்திருந்தீங்கன்னு சொன்னான். யாருன்னு தெரியலையேப்பா. மேடம், நான் கார்த்திக். உங்கள் தெருவில் திலகம் அவங்க வீட்டில் தான் ரெண்ட்டுக்கு இருந்தேன். சொல்லுங்கள் தம்பி. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது முடிஞ்சால் டெய்லி 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறீங்களா? என்னப்பா விளையாடுறியா? இல்லைங்க, தனியாக இருந்தால் ஃபீல் பண்ணுவாங்க, அதுதான். உங்களால் முடியும் போது தான் சொல்கிறேன். தம்பி என்னப்பா சொல்கிறீங்க? அவங்க இறந்து 2 மாதம் ஆகுது. நான் எப்படி அவங்கக்கிட்ட போய் பேச முடியும்? நீங்கள் மினியேச்சர் ஸ்கூல் டீச்சர் கலா தானே? ஆமாம் மேடம், எங்கள் சீனியர் பிரின்சிபலாக இருந்து தான் ரிட்டையர்ட் ஆனாங்க. 2 மாதம் முன்னாடி தான் டிமென்ஷியாவில் அஃபெக்ட் ஆகி இறந்து போனாங்க. உங்களுக்கு தெரியாதா? தம்பி, முதல்ல வந்தா 5 நிமிஷம் நின்று பேசிட்டு போவோம். இப்பெல்லாம் கூப்பிட்டா கூட கண்டுக்கிறதே இல்லை. பாட்டி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா?